ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நான் ஃபிஷ் கறி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறத விட தெரியும், குக் பண்ணுறேன். என் ஸ்டைலில் நான் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் கறி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு ஸ்லைஸ் பண்ணின 2 பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு 5-6 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா யூஸ் பண்ணுறேன். முழு தனியா 1 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னொரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டால் காரம் ரொம்ப தூக்கலாயிரும். ப்ளஸ் உங்களுக்கு நான் சீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா குக்காய் வதங்கி வந்ததுமே எடுத்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். அண்ட் சைட் பை சைடு நான் ஃபிஷ் ஃப்ரைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறமா அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன்வாயில் இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் இன்னும் விட்டு கடுகு, வெந்தயம் அண்ட் ஜீரகமும் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதோட பச்சை மிளகா 3 ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பூண்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தாளிப்பில் போட்டால் ஒரு தனி டேஸ்ட் வரும் மீன் குழம்புக்கு. அதாவது நான் செய்கிற டேஸ்ட்டு, நான் செய்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் இதோட ஒரு ஸ்லைஸ் வெங்காயத்தை மறுபடியும் நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். என் குட்டி பையன் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கான், கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ இது நல்லா அந்த தாளிப்பெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூடவே கலந்து விட்டு நல்லா குக் பண்ணி வேக வைக்கிறதுக்காக எண்ணெய் தேங்கி மேலே வரணும் இல்லையா, அப்போ தான் ப்ராப்பராக குக் ஆச்சுன்னு அர்த்தம். 1 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கவனமாக இருங்க, மேலெல்லாம் தெளிச்சிரும் சூடாக. ஸோ அதை சைடாக இருக்கட்டும். இது புளி தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நான் கலந்து ஆட் பண்ணி இங்கே ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே நான் குக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக குக்காய் வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ என்கிட்ட மீன் இருந்துச்சோ அந்த மீன், ஒரு 1/2 kg தான் மீன் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மீன் அதில் ஆட் பண்ணிவிட்டு குக்காக விட்டுட்டேன். நல்லா எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா தேங்கி நல்லா மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுருந்தோம். எனக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, என்கிட்ட கொத்தமல்லி அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து இருந்ததை சாப் பண்ணி போட்டு அதை குக் பண்ண வச்சுட்டேன் மூடி போட்டு. இங்கே மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி